காலை ஒளி. எழுதியவர் திருமதி டோரா எட்வின். பரிசுத்த ஆவியினால் நிறைந்த ஒரு வாழ்க்கையின் சாவி முற்றும் ஒப்புக்கொடுத்தலே ஆகும். ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கையானது உன் அனுதின வாழ்வை ஒரு அற்புதமாக மாற்றக்கூடியது. ஆண்டவரே, என்னை உமது இருதயத்துக்கு ஏற்ற ஒரு நபராக மாற்றும் என்று முழுமனதோடு வேண்டிக்கொள். சுத்த இருதயமே நான் வாழுமிடம். குற்றமற்ற மாசில்லாத இரத்தம் உன் இருதயத்தை கழுவட்டும். என்னோடு அடியெடுத்து வைக்கும் அனுபவம் உனக்கு கிடைக்க வேண்டும். உன் சரீரம் ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டு ஆவியானவரின் பூரண கட்டுப்பாட்டுக்குள் வரட்டும். அப்போது உன் உள்ளம் நீங்காத மகிழ்ச்சியால் நிரம்பி வழியும். இவ்வுலகின் அழிந்து போகும் பொருட்கள் உன் கண்களையும் கவனத்தையும் ஈர்த்து கொள்ள முடியாது. ஒவ்வொரு வினாடியும் நீ என் பிரசன்னத்தில் நடந்து வா. தீர்மானத்தோடு என்னை பின்பற்றி வா. என்னை போல நீ மாற வேண்டும். என் பாதத்தில் அதிக நேரம் செலவிடு. தேவையற்ற அலைச்சல்களையும் அலுவல்களையும் குறைத்துக்கொள். என் வசன தியானம் உனக்கு இனிமையாக மாற வேண்டும். என் வேதத்தை நேசி. என் பிரசன்னம் உன்னை திருப்தியாக்கும். இவ்வுலகின் பணமோ பொருளோ மனிதருடைய சிநேகமோ உன்னை திருப்தி செய்ய முடியாது. ஆகவே உனக்கும் எனக்கும் நடுவாக எதுவும் வராதபடி என் மகிழ்ச்சியால் நிறைந்திரு. ஆதார வசனம்: தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணினான். தானியேல் 1:8.